இந்த பணிகளை 2025 ஏப்ரலுக்குள் முடித்து பயன்பெற்றுக் கொண்டு வர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பணிகள் இதுவரை முடிக்கப்படாமல் உள்ளது. இதனால் இந்த ரயில் நிலையம் வழியாக பல்வேறு கிராமங்களுக்கு இருசக்கர வாகனங்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர், அவசர வாகனங்கள் என நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருந்து ரயில்வே கேட்டை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அவசர தேவைக்காக செல்பவர்கள் கேட்டுக்குள் புகுந்து ஆபத்தான முறையில் கடக்கிறார்கள். இதனால் பல்வேறு விபத்துகள் நடக்கிறது. சில சமயங்களில் இந்த கேட்டை கடந்து செல்லும் வாகனங்கள் தண்டவாளத்தில் சிக்கிக் கொள்கின்றன. தற்போது எந்த அளவுக்கு பணிகள் முடிந்துள்ளது என்பதை பார்ப்போம். இது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை. இந்த மேம்பாலம் இந்த தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்கிறது.